ஒரு அழகான காட்டுக்குள்ள பச்சை பச்சை மரங்களுக்கு இடையில பறவைகளோட சத்தத்தோட ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல ஒரு சின்ன வீட்டுல ஒரு நரி வாழ்ந்து வந்தது. அதோட பேரு கண்ணன். கண்ணன் ரொம்ப புத்திசாலி, ஆனா கொஞ்சம் சுயநலம் அதிகம். எப்பவும் தன்னை பத்தி தான் யோசிக்கும். அதே கிராமத்துல ஒரு பெரிய மரத்துல ஒரு நாரை வாழ்ந்து வந்தது. அதோட பேரு மீனா. மீனா ரொம்ப நல்ல மனசு கொண்டது, யாருக்கும் கஷ்டம் தராதது, எல்லாருக்கும் உதவி பண்ணும். கண்ணன் சிரிச்சு சொன்னா, மீனா, இன்னைக்கு என் வீட்டுக்கு வா, சுவையான சாப்பாடு இருக்கு. அத கேட்ட மீனா, சரி கண்ணா, நான் வர்றேன்னு சந்தோஷமா கிளம்பிச்சு. மீனா வீட்டுக்குள்ள போனதும் மேசையில இருந்த பாத்திரத்தை பார்த்துச்சு. அது ரொம்ப தாழ்வா இருந்தது. இதுல எப்படி சாப்பிடுறதுன்னு மனசுக்குள்ள யோசிச்சுச்சு. ஆனா கண்ணன் மட்டும் ஒண்ணுமே யோசிக்காம நக்கி நக்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஆஹா, செம்ம சுவைன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தான். மீனா எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அந்த பாத்திரத்துல சாப்பிடவே முடியல. மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஆனா எதுவும் சொல்லாம அமைதியா உட்கார்ந்துச்சு. சாப்பிட முடியாம இருந்த மீனா மனசுக்குள்ள ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. நான் வந்தது தப்பா போச்சேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தது. ஆனா வெளியில மட்டும் ஒண்ணுமே காட்டல. சாப்பிட முடியாம இருந்தாலும் மீனா எதுவும் சொல்லல. கண்ணா, நாளைக்கு என் வீட்டுக்கு வான்னு சொன்னது. அத கேட்ட கண்ணன் நாளைக்கு நல்லா சாப்பிடலாம்னு சந்தோஷப்பட்டான். மறுநாள் காலையில கண்ணன் சந்தோஷமா மீனா வீட்டுக்கு போனான். உள்ள போனதும் மேசையில இருந்த பாத்திரத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டான். அது ஒரு நீளமான ஜக். அதுல சூப் இருந்துச்சு. மீனா சுலபமா குடிச்சது. ஆனா கண்ணன் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அதுக்குள்ள நாக்கு போகவே இல்ல. அப்போதான் கண்ணனுக்கு புரிஞ்சது, நான் மீனாவுக்கு செய்தது தப்புதான்னு. தலை குனிஞ்சு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டான். மீனாவை பார்த்து கண்ணன் மெதுவா சொன்னா, மன்னிச்சிட மீனா, நான் சுயநலமா நடந்துட்டேன். இனிமே அப்படி பண்ண மாட்டேன். மீனா அதை கேட்டதும் சிரிச்சுக்கிட்டே சொன்னது, பரவாயில்ல கண்ணா, தப்ப புரிஞ்சுக்கிட்டா போதும், இனிமே நல்லா இரு. அதுக்கப்புறம் 2 பேரும் நல்ல நண்பர்களா மாறினாங்க. ஒன்னா நடந்து சிரிச்சு பேசிக்கிட்டே போனாங்க. இந்த கதை நமக்கு சொல்லுது, மற்றவருக்கு கஷ்டம் கொடுக்காதே, நீ செய்யறதுதான் உனக்கே திரும்ப வரும். நல்ல மனசுதான் உண்மையான செல்வம்.